கிடைக்கல. தேர்தல் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அதாவது எந்த சின்னம் கொடுத்தாலும் இன்றைய மோடியினுடைய அந்த அரசியலை அந்த மத்திய ஒன்றிய அரசை அகற்ற வேண்டும் என்பதிலே இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்தியா வாக்காளர்களும் இருக்கிறார்கள், தமிழ்நாடு வாக்காளர்களும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக தலைவர் தளபதியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகிற துரை வைகோ அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது பட்டி தொட்டி எங்கும் அடுத்த நிமிடமே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் துரை வைகோவினுடைய சின்னம் தீப்பெட்டி சின்னம் என்பதை இன்றைக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு அறிவித்த அடுத்த உடனேயே தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளருடைய சின்னங்களை அறிந்து அதில் வாக்களிக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி அதிமுக தான் களத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை எப்படி முறியடிக்க போறீங்க? அவர் ஏதோ 20 HP பவர் இருக்கு, 6 இடத்துலையும் கொண்டு போய் 20 HP மோட்டாரை இறக்கிட்டோம், அதில் தண்ணி இறச்சி ஜெயிச்சிருவோங்கிறாரு. அங்கே ஃபீஸை பிடுங்கிட்டாங்க ஈடி இல்லையா? அப்போ டூப்ளிகேட் ஃபீஸ் போட்டாங்கன்னா ஈடி திருப்பி வந்து என்ன நடக்கும்னு தெரியும். அது விஜயபாஸ்கருக்கு புரியும். பாவம் அந்த வேட்பாளரை இன்னும் மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் 20 HPன்னு சொல்லி தெரியும். ஒரு HPக்கு 1 கோடியை கணக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. 6 தொகுதிக்கு 120 கோடியை சொல்லியிருக்காரு. அதை தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொள்ளும். அதை விட அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை கட்சியான ஈடியும் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு 2 நாளில் பார்த்தா தெரியும். தேர்தலில் ஈடுபட்ட அண்ணாமலை வந்து இந்தி திணிப்பு போராட்டத்தை வந்து பிஞ்ச காலனின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்தி திணிப்பு அதாவது 1980 வந்து பேசின இந்தி சமஸ்கிருதத்தை பற்றி இப்பயும் தூக்கிட்டு வராங்க, பிஞ்ச காலனியை வந்து தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. இது எப்படி? அதாவது அவருக்கு வந்து பிஞ்ச காலனி அவருக்கு தேவையில்லை. ஆனால் மக்கள் பிஞ்ச காலனியை தச்சு போட்டுக்கொள்ளக்கூடிய ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. காலனியை காசு கொடுத்து வாங்க முடியாதவர்கள் புதுசாக காலனியை அடிக்கடி வாங்க முடியாது. அவங்க வந்து காலனியை தைத்து போட்டுக்கொள்ளக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு தான் தமிழ்நாடு. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம். இது அண்ணாமலைக்கு புரியாது, மோடிக்கு தெரியாது. தேர்தல் விதி OPS வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரா கேளுங்க. அறந்தாங்கில வந்து அதாவது ஆராய்ச்சி எடுத்தவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. OPS வந்து தேனியில் 2000 கொடுத்தாரு. இங்கே 5000 கொடுத்தாலும் டெபாசிட் வரப்போகிறது இல்லை. ஏதோ நம்ம மக்களுக்கு காசு அவர் அடித்து வச்சிருக்க காசு கிடைக்குது, மகிழ்ச்சியோடு வாங்கி கொள்ளட்டும். அவர் எந்த ஊருக்கு போனாலும் நாங்களே மக்கள் கூட்டத்தை கொண்டு நிற்பாட்டுறோம். 2000 ரூபா கொடுத்துக்கிட்டே போகட்டும், எங்களுக்கு ஆட்சேபனும் இல்லை. அவருக்கு ஓட்டே ஒருத்தரும் போட மாட்டான், அவரை பற்றி தெரியும். பணம் இல்லாததுனால தான் தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. இதை விட ஒரு சங்கடமான ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர். மாதம் அவங்களுக்கு எம்பிக்கு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறதுக்கு சம்பளம் வருது. அந்த சம்பளத்தில் அவங்க செலவு போக மிச்சம் வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சே கூட இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்காங்க. அந்த 10 வருஷத்தில் இந்த 120 மாதத்தில் அவங்க சேர்த்து வச்சுருக்க காசை செலவு பண்ணாலே போதும். மாதம் ஒரு 50,000 சேர்த்தாலே 60 லட்சம், அதுக்கு மேலே செலவு வர போவதில்லை. அதனால் அவங்க சொல்கிறது பச்சை பொய் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். 60 லட்சம் முடியுமா சார்? 96 லட்சம் ரூபா அதிகபட்சமாக செலவு. அதனால் அவங்க வந்து 120 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வச்சா 1,20,00,000 ரூபா எக்ஸஸாகவே வந்துடுது. அதனால் வந்து 90 லட்சம் ரூபா இருந்தாலே போதும் செலவழிச்சிடலாம். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிற அதுவும் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற கட்சிகள்லாம் பண மூமெண்ட்லாம் செய்ய முடியாது. நாங்கள் யாருக்கு போய் பணம் காசெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்கள் வெற்றி உறுதி. ஆனால் வந்து OPS 2000 கொடுக்கலாம். அதை போல் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லிட்டேனே, 120 கோடி அதிமுக திருச்சியில் நிற்குது. அது ஈடி தான் பார்க்க ஃபீஸ் பிடிங்கிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபீஸ் கட்டை எங்கேருந்து கொண்டு வந்து போடுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து விஜயபாஸ்கர்ட்ட எத்தனை அடி ஆழத்துக்கு பாரி போயிடுச்சுன்னு தெரியும். தேர்தல் முடிந்தவுடன் அந்த கணக்கு புதிதாக எடுக்கப்படும். தேர்தல் நேரத்தில் கட்சிகளை பரப்புரையில் வந்து பணம் பட்டுவாடா செஞ்சதா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. போது அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? திமுக கூட்டணியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதாவது நாங்கள் பணம் பட்டுவாடா யாருக்கும் பண்ணலை, அதுதான் எங்களால் சொல்ல முடியும்.
அதனால் யார் அப்படி வந்து திமுக வந்து பணம் பட்டுவாடா பண்ணியது என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து எதிர்க்கட்சிகளை முடக்கிற விதமாக வருமான வரித்துறை வந்து காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவங்களுக்கு வந்து வரியும் அபராதமும் வருமான வரித்துறை விதித்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? அதாவது இது வந்து பகல் கொள்ளையை விட மிகப்பெரிய கொள்ளைன்னு சொன்னால் இன்றைக்கி வருமான வரித்துறை பண்ணியிருக்கிறதா மிகப்பெரிய, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை. 1800 கோடி ரூபாய் இன்றைக்கி போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய கொள்ளை. அதை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி கணக்கு போட்டா என்று கணக்கு போட்டவரை வருமான வரித்துறையிடமே கேட்டு நாங்கள் அது மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதில் அவர்கள் மாற்றிக்கொள்ளப் போவது உறுதி. ஏன்னா உலகத்திலே இல்லாத அக்கிரமம் இது, இந்த போல் ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கவே முடியாதுங்கிற போல பண்ணிட்டாங்க. அது தவறான வருமான வரித்துறை நிச்சயமாக திருத்தி கொண்டு நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் மக்களுக்கானவர்கள் தான், நல்லவர்கள். ஆனால் இன்றைக்கி அவங்க பொல்லாதவங்க கையில் கிடைச்சதுனால அவங்க ஆயுதமாக அவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் கையில் தீக்குச்சி கொடுத்தால் நாட்டுக்கு பயன்படும், தீயவர்கள் கையில் தீக்குச்சி கொடுத்தால் என்ன ஆகும்னு தெரியும். அதுபோல் இன்றைக்கி தீயவர்கள் கையில் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் நல்லவர்களாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை நிச்சயமாக திருத்துவோம். அவர்களும் மனிதர்கள் தான். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா வாகனங்கள் முறையாக சோதனை போடலன்னு சொல்லி ஒரு தேர்தல் அலுவலர் சட்டமன்றம் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? என்ன தேர்தல் அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? நாங்கள் தான் தேர்தல் ஆணையம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு கூட்டணி சொல்லிட்டோமே, இன்கம் டேக்ஸு, சிபிஐ, இடி, தேர்தல் ஆணையம் எல்லாம் கூட்டணி சேர்ந்தானே இங்கே நிற்கிறாங்க. பிஜேபிக்கு வேறு யாருங்க கூட்டணி தமிழ்நாட்டில்? அவங்க தான் நிற்பாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டு, எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் தவிடுபடியாக அடித்து நொறுக்கப்படும். ஒன்றும் கவலைப்படாதீங்க.